இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகம் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா பஸ்ஸ மின்குமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாலூன பில் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யுத்திஇல்லாஹ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. அந்த ஏகரவனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் பேரருளும் நம் உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்தியத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு அதை மக்கள் மத்தியில் எடுத்துரைத்த நபித்தோழர்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் மேலும் குறிப்பாக நபி வழி அடிப்படையில் நடக்கக்கூடிய அந்த ஜும்மாவில் கலந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமா. இன்றைய ஜும்மா தினத்தில் உங்கள் மத்தியில் நாம் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு பெருமை. வல்ல அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது வலவுல் கிப்ரி உ ஃபிஸ்ஸமாவாத்தி வலர், வானங்களிலும் பூமியிலும் பெருமை அவனுக்கே உரியது என்று சொல்லுகிறான். இப்போ இந்த பூமியை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் எத்தனையோ ஜீவராசிகள் படைக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை ஜீவராசிகளையும் விட ஒரு சிறந்த படைப்பாக எது இருக்கிறது என்று சொன்னால் மனிதன் தான் ஒரு சிறந்த படைப்பாக திகழ்கிறான். ஆனால் இந்த மனிதனிடத்தில் ஏதாவது ஒரு பொறுப்போ ஒரு பதவியோ ஒரு பட்டமோ ஒரு பொருளாதாரமோ ஒரு வலிமையோ ஒரு ஆட்சி அதிகாரமோ ஏதாவது வந்துவிட்டது என்று சொன்னால் பெருமை என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம இடத்துல வந்துடவே கூடாது. கடுகளவு கூட வந்துவிடக்கூடாது. அதே மாதிரி தான் வானத்திலையும், வானத்தில் மலக்குமார்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் நம்ம அறியாத ஏதாவது உயிரினங்கள் இருக்கலாம். எத்தனை வானங்கள் தாண்டி அல்லாஹ் இருக்கக்கூடிய நேரத்திலும் வானத்திலும் பெருமை யாருக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு தான். ஆனால் அங்கே பெருமை அடித்ததன் விளைவாக எப்படி ஒருவன் தூக்கி எறியப்பட்டான் என்ற வரலாறு நாமெல்லாம் பல நேரங்களில் கேட்டிருப்போம். அல்லாஹ் வானவர்களை அழைத்து சொல்கிறான், வா இது கால ரப்புக்களில் மலாய்கத்தி இன்னி ஜாயுல் ஃபில்லர்லி கலீஃபா, நான் பூமியிலே ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வானவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் தான் உன்னைய குறைகளற்றவன் சொல்லி ஏற்றுக்கிட்டு இருக்கிறோமே, உன்னுடைய புகழை ஒலிக்க செய்து கொண்டே இருக்கிறோம், புகழ் பாடிக்கொண்டே இருக்கிறோம், நீ குறைகளற்றவன் என்கின்ற அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு உன்னை துதிப்பாடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ரத்தம் சிந்தக்கூடியவர்களையும் குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்களையும் நீ படைக்கப் போகிறாயா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. உடனே அல்லாஹ் என்ன பண்ணிடுறான், உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும். மறைவான விஷயம் உங்களுக்கு தெரியாது, ஆனால் மறைவான விஷயம் எனக்கு தெரியும். நீங்கள் அறியாத விஷயங்கள் நிறையா இருக்குது, நான் அனைத்தையும் அறிந்தவன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய திருக்கரத்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்றான். வல்லம ஆதம் அஸ்மா குல்லஹா, குல்லஹான்னு சொல்லி சொன்னால் அறிஞர்கள் ஒவ்வொன்றும் சொல்லி சில இடங்களில் என்ன பண்ணுறாங்க, அர்த்தம் வைக்கிறாங்க.
இன்னும் சில அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் அனைத்தும் எல்லா விஷயங்களும், ஆனால் எல்லா விஷயங்களும் அதில் மறைவான விஷயங்கள் வருமானு கேட்டால் மறைவான விஷயம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். எல்லா விஷயங்களும் உடனே எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த பிறகு அல்லாஹ் ஒரு போட்டியை ஏற்படுத்துகிறான். வானவர்களை எல்லாம் அழைத்து நீங்கள்லாம் உண்மையாளர்களாக இருந்தால் இதனுடைய பெயர்களை எனக்கு விவரியுங்கள் அப்படின்னு சொன்னும் போது, வானவர்களுடைய ஒரு தன்மை என்னென்னா மனிதர்கள் மாதிரி தர்க்கம் பண்ண மாட்டாங்க. தனக்கு தெரியலன்னு சொல்லி சொன்னால் ஏதாவது பில்டப்பாக பேச மாட்டாங்க. அவங்களுடைய ஒரு குணாதிசயம் என்னன்னு சொல்லி சொன்னால் சரண்டர் ஆயிடுவாங்க. உடனே இறைவனிடத்துல சரண்டர் ஆகிறாங்க. இறைவா, நீ குறைகளற்றவன், நீ எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறியோ அதை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆன உடனே அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து இறைவன் என்ன பண்ணுறான், இதனுடைய பெயர்களை அவர்களுக்கு விவரிங்க, அவர்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே அவர் டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் சொல்கிறார். ஏன்னா எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாச்சு. நமக்கு தான் இன்றைக்கி செல்ஃபோனு, இன்றைக்கி லேப்டாப்னு தெரியும் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனால் அவருக்கு இன்னும் என்னென்னவெல்லாம் வரப்போகிறதோ அனைத்துமே அல்லாஹ் குல்லஹான்னு போட்டுட்டோம்னா எல்லாமே அதில் அடங்கிடும். ஒவ்வொன்றும்னால எல்லாத்துலையும் ஒன்று தானே, அனைத்தும்னால எல்லாமே அதில் அடங்கிருமே. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் இறைவன் என்ன பண்ணிடுறான்னு சொல்லி சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததன் விளைவாக அவர் டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் சொன்ன உடனே அல்லாஹ் என்ன பண்ணுறான், வானவர்களை நோக்கி உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னேனே, நீங்கள் கேட்கல பார்த்தீங்களா? உடனே அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இது குல்நாளில் மலாயிக்கத்து இஸ்ஜுத் லி ஆதம், வானவர்களுக்கு இறைவன் என்ன கட்டளை இடுகிறான், நீங்கள் ஆதமுக்கு பணியுங்கள். உடனே எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, ஃபஸஜூத், எல்லாருமே பணிந்து விடுகிறார்கள். இல்லா இப்லீஸை தவிர, வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன், அவனையும் பெருமை அடித்து கர்வம் பிடித்து அல்லாஹ் இட்ட கட்டளையை என்ன பண்ணிடுறான், ஏற்க மறுத்துடுறோம். நான் அவருக்கு போய் சிரமம் பண்ணிடுறதா, நான் அவருக்கு சஜூது பண்ணுறதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறான், அவன் இடத்துல அந்த பெருமை அல்லாஹ் அதுதான் சுட்டி காட்டுறான். பஸ் தக்குபர கான மினல் காஃபிரின், அவனிடத்துல தக்குபர் வந்துருச்சு, அவனிடத்துல பெருமை வந்து விட்டது, அவனிடத்துல கர்வம் வந்து விட்டது. எந்த மாதிரியான ஒரு இடத்துல இறைவன் இப்லீஸை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், வானவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே இப்லீஸை அறிவு கொடுக்கப்பட்டவன், ஞானம் கொடுக்கப்பட்டவன். அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இறைவன் இட்ட அந்த கட்டளையை அவன் என்ன பண்றான், செய்ய முடியாது. அவனிடத்துல கர்வம். அல்லாஹ் கேட்கிறான், இப்லீஸே, நான் உனக்கு கட்டளை இட்டிருக்கும் பொழுது அந்த கட்டளை கட்டுப்படாமல் உன்னை தடுத்தது எது? அந்த இடத்துல அவனுடைய கர்வம் வெளிப்படுகிறது. என்ன நீ நெருப்பால படைச்சிருக்கிற, அவரை சாதாரண ஒரு மண்ணால படைச்சிருக்கிற, நான் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு. ஆனால் அவர் சாதாரண மண்ணிலே படைக்கப்பட்டவர், அவருக்கு நான் சுஜூது பண்ணணுமா, அவருக்கு நான் சிரம் பணிய வேண்டுமா? உடனே அல்லாஹ் என்ன பண்ணிடுறான், நீ பெருமை அடிப்பது தகாது, பெருமை அடிப்பது தகாது, நீ இங்கிருந்து வெளியேறி விடு, நீ சிறுமை அடைந்தவனாக ஆகிவிடு என்று சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணிடுறான், அந்த இடத்துல தூக்கி வீசி விடுகிறான். யார? ஷைத்தான, இப்லீஸா இருந்தவன் ஷைத்தானா மாறதுக்கு உண்டான காரணம் அதான். அப்ப அவனிடத்துல அந்த கர்வம், ஆணவம், பெருமை, அகம்பாவம் எந்த இடத்துல அவனை ஆக்கி விட்டது என்று சொன்னால், இழிவடைந்தவனாக அவனை இறைவன் என்ன பண்ணிட்டான், தூக்கி எறிந்து விட்டான் அப்படின்னு சொல்லி நாம் வரலாறில் திருமறை குர்ஆனில் அறிந்து வைத்திருக்கிறோம். முன்னர் நடந்த அந்த விஷயம். வானவுலகத்தில் எவ்வளவு ஆட்கள் இருந்தாலும் பெருமை யாருக்கு தான்? அல்லாஹ்வுக்கு தான். அதே மாதிரி தான் இந்த பூமியை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னாலும் இங்கேயும் பெருமை யாருக்கு தான்? நமக்கு பெருமை என்பது அணு அளவுமே கிடையாது. எவ்வளவு பெரிய பதவி வரட்டுமே, பட்டங்கள் வரட்டுமே, எவ்வளவு ஆட்சி அதிகாரம் வரட்டுமே, எவ்வளவு பொருளாதாரம் வரட்டுமே, எது வந்தாலும் பெருமை யாருக்கு தான்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். நமக்கு எந்த பெருமையுமே கிடையாது என்பதை நம்ம என்ன பண்ணணும், இந்த சம்பவத்தின் ஊடாக நாம் விளங்கிக் கொள்ளணும். திருமறை குர்ஆனை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் சில வசனங்கள் வணக்க வழிபாடுகளை பற்றி பேசும், தொழுகையை பற்றி பேசும், ஜக்காத்தை பற்றி பேசும், பிரார்த்தனையை பற்றி பேசும், நேர்ச்சியை பற்றி பேசும், இந்த மாதிரி ஹஜ்ஜை குறித்து பேசும், இந்த மாதிரி வணக்க வழிபாடுகள், குர்பானை குறித்து பேசும், வணக்க வழிபாடுகளை குறித்து பேசக்கூடிய வசனங்கள் திருமறை குர்ஆனில் ஏராளமாக இருக்கிறது.
இன்னும் சில வசனங்களை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் மறுமையை பற்றி பேசும், கபருடைய வாழ்க்கையை பற்றி பேசும், நாளைக்கு நரகத்தில் என்ன கிடைக்கும் தண்டனைகள் என்பதை பற்றி பேசும், சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களை பற்றி பேசும். இப்படி பேசிக்கொண்டே வரக்கூடிய வசனங்களும் ஏராளமாக இருக்கிறது. இன்னும் சில வசனங்களை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதுதான் அதிகம்னு சொல்லலாம். முந்தி சென்ற மக்களுடைய அந்த வரலாறுகளை பேசும். அந்த வரலாறுகளை சொல்வதற்கு மிக முக்கியமான காரணத்தை இறைவன் சொல்லுகிறான், லக்கது கானபி கசசிஹிம் இப்ரத்துலி உலில் அல்பாப். அந்த முந்தி சென்ற மக்களுடைய வரலாறுகளை உங்களுக்கு சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், அறிவுடைய மக்கள் படிப்பினை பெற வேண்டும். அந்த அத்தாட்சிகளை பார்த்து நாம் என்ன பண்ணணும், படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் என்ன பண்ணுறான், முந்தி சென்ற மக்களுடைய வரலாறுகளை சொல்லி காட்டுகிறான். அந்த வரலாறுல மிக முக்கியமான ஒரு வரலாறு எது என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தினுடைய வரலாறு. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த அந்த ஃபிரௌன் உலகத்திலே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், அந்த வரலாறு. ஆனால் இன்னைக்கும் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கெட்டவனாக, கொடியவனாக உதாரணம் காட்டுவதாக இருந்தால் யாரை உதாரணமாக காட்டுவார் என்று சொன்னால் ஃபிரௌனை மாதிரி இவன். அப்படி தானே பார்க்குறோம். ஃபிரௌனுக்கு ஒப்பிட்டு ஃபிரௌனை உதாரணமாக காட்டி தான் இன்னைக்கு ஃபிரௌன் மாதிரி இவன் இருக்கிறான் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு, அப்போ எந்த அளவுக்கு கொடுமையானவனாக அவன் இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த அந்த மண்ணை, அவனுடைய அந்த உச்சபட்ச அந்த ஆணவம் அகம்பாவம் என்னவென்று சொன்னால், அவனிடத்துல போயிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓரிரை கொள்கையை சொல்றாங்க. ஓரிரை கொள்கையை சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், அவரை இழிவுபடுத்தணும். நீ ஒரு தாழ்ந்த ஒரு ஆளு, நீ கடவுளை பத்தி எனக்கு சொல்றியா? நீன்னு ஏன் உனக்கு 2 தங்க காப்பு போடப்பட்டிருக்க கூடாதா? ஏன் உன்னோட 2 வானவர்கள் வந்திருக்க கூடாதா? நீ என்ன, நீ ஒரு ஆக்ரால் கீழ்த்தட்டு மக்கள், உனக்கு பேச கூட தெரியாதுப்பா. பேசக்கூட தெரியாத நீ என்னைக்கு எனக்கு கடவுள் கொள்கையை சொல்றியா? நீன்னு இந்த உலகத்தில் எனக்கு மிஞ்சிய ஒரு கடவுளை நான் கண்டறியவில்லை. எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்கப்பா. ஆனால் ரப்புக்கும் உள்ள ஆளா, நான் கடவுளுக்கெல்லாம் மிகப்பெரிய கடவுள் என்று சொல்லி மிக ஒரு அநியாயமான, அவனுக்கே தெரியும் அவனோட பலவீனம் என்னன்னு. ஒவ்வொரு மனிதருக்கும் அவனுடைய பலவீனம் என்பது அவனுக்கு தெரியும். இவனுடைய பலவீனம் தெரிந்த காரணத்தினால தான் இவருடைய மனைவி என்ன பண்ணல, நீ கடவுள் கிடையாது, நான் மூசா சொல்லக்கூடிய கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆனால் நீ கடவுள் கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவனுக்கு அவனுடைய பலவீனம் தெரிந்திருந்தும் என்ன பண்ணுறான், கடவுள் தன்மைக்கு அவன் என்ன பண்ணுறான், சொந்தம் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலையை செய்கிறான். மிகப்பெரிய ஒரு ஆணவம் இது. ஆணவத்தினுடைய உச்சாணி கொம்புன்னு சொல்லலாம். தன்னை கடவுள் என்று கூட சொல்லலை. இந்த குட்டி குட்டியாக கடவுள்கள் இருப்பாங்கல்ல, அந்த கடவுளுக்கெல்லாம் மிகப்பெரிய கடவுள் யாரு, நான் தான் அப்படின்னு சொல்லி ஆணவம் கொண்டு பேசுகிறான். அது மட்டுமா, அங்கே இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் மக்களில் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று ஒழிக்கக்கூடிய வேலைகளை சொல்கிறான். 2 விஷயம்தான். ரொம்ப ஆணவமாக இருக்கிறான். இன்னொன்று என்ன பண்ணுறான், மக்களுக்கு சொல்ல முடியாத துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் அவன் செய்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் பார்க்குறான். சில சோதனைகள் பார்த்துருப்போம், வரலாறுகளில் தெரிஞ்சிருப்போம். பேனு, வெட்டிக்கிளி, இதெல்லாம் பல நேரங்களில் கேட்ட விஷயங்கள் தான். அப்போ அந்த சோதனைகள் மூலம் சோதிக்கக்கூடிய நேரத்தில் அப்படி திருந்துற மாதிரி திருந்துறான். மறுபடியும் அவனுடைய ஆணவம் என்ன ஆயிடுது, நான் என்னைய மிஞ்ச ஆள் கிடையாது. அல்லாஹ் பார்க்குறான், கடலில் மூழ்கடிக்கிறான். அப்போ இவனிடத்துல ஆட்சியை அதிகாரத்தை கொடுத்ததற்காக இவன் என்ன பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய பலகீனமான மக்கள், இஸ்ரேல் மக்கள், அந்த மக்களுக்காக நன்மை செய்யணும். அப்போ இன்னைக்கு பொறுப்புகள், ஆட்சிகள், அதிகாரங்கள், வார்டு மெம்பரு, எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலரு, இந்த மாதிரியான எந்த பதவி பட்டங்கள் கிடைத்தாலும் சரி, நாம் என்ன பண்ணிடக்கூடாது, அதை வைத்து பெருமை அடித்து விடக்கூடாது, அதை வைத்து ஆணவம் கொண்டு விடக்கூடாது, அதை வைத்து அகம்பாவம் கொண்டு விடக்கூடாது, அதை வைத்து மற்றவர்களை இழிவாக கருதி விடக்கூடாது, மற்றவர்களை என்ன பண்ணிடக்கூடாது, மட்டம் தட்டி விடக்கூடிய வேலைகளை நாம் செய்து விடக்கூடாது. அதற்கு உண்டான ஒரு உதாரணமாகத்தான் இந்த ஃபிரௌனுடைய உதாரணம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் பார்க்குறோம்ல, இன்னைக்கும் ரொம்ப ஆணவம் பிடித்த எத்தனையோ அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வரலாறுகளில் தடம் தெரியாமல் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹிட்லரை சொல்லலாம். ஹிட்லரை விட ஒரு பெரிய என்ன உதாரணம் வேணும்? அவன் அந்த நாட்டினுடைய, ஜெர்மனி நாட்டினுடைய அதிபராக இருந்தான். ரஷ்யாவோடு சேர்ந்து கொண்டு எந்தெந்த நாடுகளெல்லாம் அடிக்க முடியுமோ அடித்தான். ஆணவம் தலைக்கு ஏறியது.
அங்கே இருக்கக்கூடிய யூதர்களை எல்லாம் கொன்று குவித்தான். எந்த அளவுக்கு அவனை பற்றி வரலாறுகள் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், சாதாரண ஒரு படையினுடைய வீரனாக இருந்து அவனுடைய பேச்சின் மூலமாக அந்த நாட்டினுடைய அதிபரே ஆகுறான். சோல்ஜராக இருக்கிறான், அப்புறம் பெரிய பொறுப்புக்கு வரான், அப்புறம் ஒரு கட்சியில் சேர்றான், அடிப்படை உறுப்பினராக இருக்கிறான். அவனுடைய பேச்சு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் வரலாறுகளில் வர்ணிக்கப்படுகிறது. அவன் மக்கள் மத்தியிலே பேச ஆரம்பித்தான் என்று சொன்னால், ஒரு உலைக்குலையிலே தட்டு வைத்தால் எப்படி அது கொதிக்குமோ அதே போல அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கொதிப்பார்கள். அப்படி இருக்குமா அவனுடைய பேச்சு? அது சுற்றி மைக்கு இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 7-8 மைக்கு வச்சிருப்பானுங்க அவனுக்கு. இங்கே மைக்கு, இங்கே மைக்கு, இங்கே மைக்கு, இங்கே மைக்கு. இந்த மக்களிடத்தில் உசுப்பேத்துவான். ஜெர்மானியர்கள் நாம் தான் சிறந்தவர்கள், நாம் தான் ஆட்சி கட்டளையில் அமர்வதற்கு தகுதியானவர்கள், மற்றவர்கள் எல்லாம் அடிமைகள். இந்த மாதிரி உசுப்பேத்தி பேசி 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 அதிகாரத்துக்கு வந்தான். அவனிடத்துல ஆட்சி கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க நிற்கிறாங்க. ஆணவம் அவனுடைய தலைக்கு ஏறியது. என்ன பண்ணுறான்? கடைசியில் ரஷ்யாவே எதிர்க்கிறான். ரஷ்யா அடித்து துவம்சம் பண்ணதுக்கப்புறம் ஒரு கோழையை போல தற்கொலை செய்து கொள்கிறான் என்று சொல்லி அவனுடைய வரலாறுகளை பதிவு செய்யப்படுகிறது. அப்போ இவங்களுடைய உதாரணத்தை நம்ம நினச்சி பார்க்கணும். எவ்வளவு பெரிய பதவி பட்டங்கள் வந்தாலும் மக்களை என்ன பண்ணிடக்கூடாது, சிரமப்படுத்திடக்கூடாது, மட்டம் தட்டி விடக்கூடாது, இழிவாக நினைத்து விடக்கூடாது. சத்தியத்தை ஏற்பதில் எந்த விதமான விஷயத்துலையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது. சத்தியம்னு ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான முயற்சிகளை செய்யணும். பொறுப்புகள் வழங்கப்பட்டது என்று சொன்னால் பொறுப்பு என்பது அமானிதம். அந்த அமானிதத்துக்கு பதில் சொல்லணும். அதை வைத்து பெருமை அடிப்பதற்கோ கர்வம் கொள்வதற்கோ இல்லை. மற்ற மக்களுக்கு அதை கொண்டு நல்லது செய்யணும். அதே மாதிரி தான் பொருளாதாரம். 2வது விஷயம், பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு சிலர் பொருளாதாரம் எடுத்துப்போன்னு பணக்காரர்கள் செல்வந்தர்கள் ஆகிட்டாங்கன்னா சொந்த பந்தங்களை படாத பாடுபடுத்துகிறாங்க. சொந்த பந்தங்களை இழிவாக கருதுவது, இழிவாக நடத்துவது, அவங்களை துச்சமாக நினைப்பது. அதற்காகவே இறைவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு வரலாறு சொல்லி வச்சிருக்கிறான். காரூன் என்று சொல்லக்கூடியவனுடைய வரலாறு. கருவூலங்களை வழங்கினோம். யோசிச்சு பாருங்க, நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரு பொருளாதாரமா? எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும். பாரிஸில் இருக்கட்டும், மண்ணடியில் 4 பில்டிங் இருக்கட்டும், திருச்சியில் 4 பில்டிங் இருக்கட்டும், மற்ற மதுரையில் ஒரு 4 பில்டிங் இருக்கட்டும், சொந்த ஊரில் ஒரு 4 பில்டிங் இருக்கட்டும், எத்தனை கார்கள் வேணாலும் இருக்கட்டும், காரூனுக்கு கொடுத்ததை போல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் காரூனுக்கு கருவூலங்களை வழங்கினோம் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய கருவூலம் என்பது எப்படி இருக்கும் அதையும் சொல்றான். காரூனுடைய கருவூலத்தை பூட்டி வைத்து அதனுடைய அறைகளுடைய அந்த பூட்டுக்கு உண்டான சாவியை வலிமை கொண்டவர்கள் சுமக்க முடியாமல் சுமந்துட்டு வருவாங்களாம். அப்போ யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. வலிமை மிக்கவர்கள்னா உண்மையுமே வலிமை மிக்கவர்கள். இந்த மஸ்ஜிது முழுவதும் தங்கம் வைக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் ஒரே ஒரு சாவியை எடுத்துகிட்டு போயிடலாம் பூட்டி. அப்போ வலிமை மிக்கவர்கள் சுமக்க முடியாமல் சுமந்துட்டு வருவாங்கன்னா காரூனுக்கு வழங்கப்பட்ட அந்த கருவூலத்தினுடைய அறைகளை பூட்டி வைக்கப்பட்டக்கூடிய அந்த பூட்டினுடைய சாவிகளை, கருவூலத்தை கிடையாது. அப்போ அல்லாஹ் எப்படி கொடுத்துருப்பான்? மக்களை அதை பார்த்து ஆசைப்படுறாங்க. காரூனுக்கு கொடுக்கப்பட்டது மாதிரி கொடுக்கப்பட்டிருக்க கூடாதா? இன்னைக்கு சில பேர் செல்வந்தர்கள் ஆனோன்னு ஆசைப்படுவோம்ல. அவர் பார் அங்கே வீடு வாங்கிட்டாரு, இவர் பார் இங்கே கார் வாங்கிட்டாரு, இவர் இங்கே திடுதுப்புன்னு வந்தார், இங்கிட்டு வீடு வாங்கிட்டாரு. அந்த அம்மா ஒன்றுமே கழுத்தில் காதில் போடாமல் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தா 100 பவுன் போட்டுட்டு வருது, 200 பவுன் போட்டுட்டு வருது. அதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுவோம்ல. அந்த மாதிரி அன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, காரூனுக்கு கொடுத்த மாதிரி நமக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. சில மக்கள் உபதேசமும் பண்ணுறாங்க காரூனுக்கு. காரூனே, இந்த மாதிரி மமதை கொள்ளாத, நீ ரொம்ப ஒரு மாதிரி திமிராக நடக்கிற, ஆணவமாக நடக்கிற. காசு வந்துச்சுன்னா சில பேருக்கு திமிர் வந்துடுமா? இப்போவே கொஞ்சம் நஞ்சம் வந்ததுக்கே சில பேருக்கு திமிர் வந்துடுது. அவனுக்கு வழங்கப்பட்டது அல்லாவே கருவூலங்கிறான். காரூனே, நீ மமதை கொள்ளாதப்பா. மமதை கொள்வரை அல்லாஹ் விரும்ப மாட்டான். நீ என்ன பண்ண, மக்களுக்கு நல்லது செய்யு. அல்லாஹ் கொடுத்ததுன்னு ஒன்று அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, தலைக்கு ஏறிடுச்சு. இல்லை அல்லாஹ் கொடுத்தாங்க, என்ன அல்லாஹ் கொடுத்தாங்கிற, ஆட்டுக்குடி கொடுத்தாங்கிற, ஏண்டா என் அறிவை கொண்டு உருவாக்கி இருக்கிறேன்டா, இதெல்லாம் என்னுடைய மைண்டு, என்னுடைய மூளையை கொண்டு உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், கொக்கரிக்கிறான். என்னுடைய அறிவு, என்னுடைய மூளை, டெக்னாலஜி மைண்டு, இதை கொண்டு உருவாக்கி வச்சிருக்கிறேன், நீ பாட்டுக்கு அல்லாஹ் கொடுத்தாங்கிற அப்படின்னு சொல்லி அப்பையும் அவனுடைய ஆணவத்தை, அகம்பாவத்தை காட்டுகிறான். அல்லாஹ் பார்க்குறான். ஒரே அடித்த அடியில் அவனும் அவனுடைய செல்வமும் சேர்ந்து பூமிக்குள்ளே அமுங்கிடுச்சான். இன்னைக்கு வரைக்கும் அது தேடப்படலை. தேடனா இருக்கும், அது எந்த வரலாறு எந்த இடத்துலன்னு சொல்லி.
அப்போ அவனை வச்சு அடித்த அடியில் அந்த மக்கள் எல்லாம் இவனுக்கு கொடுத்த மாதிரி நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்க கூடாதான்னு ஆசைப்பட்ட அந்த மக்கள் எல்லாம் என்ன ஆகிட்டாங்கன்னா, அம்மாடியோ நல்லவளா அப்படியே திரும்பிட்டாங்க, மாறிட்டாங்க. நமக்கு எல்லாம் கொடுக்கல, என்ன காரும் நிலைமை நமக்கு வந்துருந்துச்சுன்னா அழிஞ்சு போயிருப்போமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த மக்கள் எல்லாம் பேசக்கூடிய அந்த காட்சிகளை இறைவன் என்ன பண்ணியிருக்கிறான், தன்னுடைய திருமறை குர்ஆனில் எடுத்து சொல்லுகிறான். எதுக்கு எடுத்து சொல்கிறான்? லக்கது கானபி கசஸையும் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். முந்தி சென்ற அந்த மக்களுடைய வரலாறுகளை சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் படிப்பினை பெறணும். காசு வந்துருச்சுங்கிறதுக்காக தலைகீழ ஆடக்கூடாது. தலைகீழ ஆடணும்னு சொல்லி சொன்னால் காரூன் அடித்த மாதிரி அல்லாஹ் அடித்தான் என்றால் நம்மளால் எந்திரிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அவன் என்ன ஆனானே தெரியல. அதுக்கப்புறம் ஆசைப்பட்ட மக்கள் கூட என்ன பண்ணுறாங்க, அம்மாடியோ அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. அப்போ இந்த 2 வரலாறுகளையும் நாம் அதிகமாக சிந்தித்து பார்க்கணும். இன்னும் சில வரலாறுகள். ஆது கூட்டம் வலிமை கொடுக்கப்பட்டதற்காக அவர்கள் கொண்ட பெருமை ஆணவம். ஆது கூட்டத்துக்கு ஹூது நபி அவர்களை இறைவன் என்ன பண்ணுறான், நபியாக அனுப்பி வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் அவங்கள மாதிரி ஒரு வலிமை மிக்க சமுதாயத்தை வேறு எந்த சமுதாயம் படைக்கப்படலை. அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வலிமை என்பது உண்மையான வலிமை. இன்றைக்கி பவுடர் தின்னுட்டு போய் ஜிம்முக்கு போயிட்டு பவுன்சராக வந்து நிற்பானுங்க, பாடி கார்டாக வந்து நிற்பானுங்க. சாதாரண மக்கள் அவங்களை அடிச்சிருவானுங்க. பார்த்தா அப்படி பவுன்சராக அப்படி நெஞ்சு நிமித்துக்கிட்டு நிற்பானுங்க உடச்சி போய். சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்களை அடிக்கக்கூடிய அளவுக்குலாம் நிலைமை இருக்கும், பார்த்துருப்பீங்க வலைதளத்தில். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வலிமை என்பது உண்மையான வலிமை. எந்த அளவுக்கு வலிமை என்று சொன்னால், உயரமான தூண்களை சர்வ சாதாரணமாக உருவாக்கக்கூடியவர்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கட்டடம் இருக்கிறது, அந்த கட்டடத்துக்கு பில்லர் எழுப்பணும்னா என்னென்ன பாடுபட வேண்டியதாக இருக்குது, ரோட மறிக்க வேண்டியதாக இருக்குது, ஆட்கள் அவ்வளோ பேரை கூப்பிட வேண்டியதாக இருக்குது. இந்த மிஷின் வந்துச்சா, அந்த மிஷின் வந்துச்சா, இது கலவையை ஒழுங்காக கலந்துச்சா, ஒரு பில்லர் எழுப்பணும். ஆனால் எந்த விதமான டெக்னாலஜிகளும் இல்லாமல், எந்த விதமான உபகரணங்களும் இல்லாமல் அந்த மக்கள் சர்வ சாதாரணமாக இறைவன் கொடுத்த அந்த வலிமையை கொண்டு உயரமான தூண்களை உருவாக்குவார்கள். அந்த அளவுக்கு வலிமை கொடுக்கப்பட்ட அந்த சமுதாயம். ஆனால் அந்த வலிமையை கொண்டு என்ன பண்ணியிருக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய சிரமப்படக்கூடிய அந்த மக்களுக்கு கஷ்டங்களை போக்கி இருக்க வேண்டும். ஆனால் என்ன பண்ணாங்க, அவங்க அடக்குமுறை தான், ஒரே அடக்குமுறை தான். அந்த மக்களை எல்லாம் துன்புறுத்தக்கூடிய வேலைகளை செஞ்சாங்க, குழப்பம் செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சாங்க. அனாதைகளை எல்லாம் ரொம்பவுமே இழிவாக நடத்தினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த ஆது கூட்டம் என்பது அனாதைகளை அவமதித்தார்கள், மதிக்கலை. வாரிசினுடைய அந்த செல்வங்கள், அந்த அனாதை செல்வங்களை எல்லாம் நல்லா திண்டு கொளுத்து போய் திருந்தானுங்க. நபியையும் பொய்ப்பிக்கிறானுங்க. அல்லாஹ் பார்க்குறான், உனக்கு வலிமையை கொடுத்தேன், அந்த வலிமையை கொண்டு நீ நல்லது பண்ணலை, தேவையான மக்களுக்கு அதனுடைய தேவைகளை நீ சரி செய்து கொடுக்கல, சாதாரண காற்றை கொண்டு அழிக்கிறேன். 7 இரவு 8 பகல் தான், முடிஞ்சிச்சு. வலிமையை கொண்டா பெருமை அடிக்கிற, உனக்கு கொடுக்கப்பட்டத காற்றுக்கு என்னங்க இருக்கு, காற்று மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல. வலிமையை கொடுத்தேன், காற்றை கொண்டு அழிக்கிறேன். இதுதான் அல்லாஹ்வுடைய டாக்டிக்ஸ். காற்றை கொண்டு என்ன பண்ணிட்டான், அழிச்சிட்டான். அந்த மக்கள் எல்லாம் பேரிச்ச மரங்களை மாதிரி அவங்களுடைய வீடுகளை வீழ்ந்து கிடந்தாங்க. பேரிச்ச மலை அட்டை எப்படி இருக்கும், அந்த மட்டை காஞ்சிருச்சுன்னா தக்க மாதிரி இருக்கும். அவ்வளவு வலிமை மிக்கவர்கள், பலம் பொருந்தியவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த வேதனை வந்த பிறகு எப்படி ஆகிவிட்டார் என்று சொன்னால், பேரித்த மரங்களுடைய மட்டைகள் போல் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறோம். சிந்திச்சு பார்க்கணும். இதே மாதிரி தான் சமூக கூட்டம். சாலிஹ் நபி நபியாக அனுப்பப்பட்ட அந்த சமுதாயம் ரொம்பவுமே வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள். அப்படி வலிமை மிக்கவர்களாக இருந்தும் கூட அவர்களுக்கு அற்புதமான ஒட்டகம் வழங்கப்பட்டது. எந்த அளவுக்கு அவங்களுக்கு வலிமைன்னு சொல்லி சொன்னால், மிகப்பெரிய மலைகளை எல்லாம் குடைந்து வாழக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த இது கொடுக்கப்பட்டிருந்தது, அவங்களுக்கு வலிமை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவங்களுடைய அந்த பெருமை எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால், நபியவே கிண்டல் பண்ணுறானுங்க. சாலிஹ் நபியை என்ன பண்ணுறாங்க, ஓரிரை கொள்கை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த கர்வம் பிடித்த பிரமுகர்கள் என்ன பண்ணுறாங்க, நபியவே என்ன பண்ணுறாங்க, தலைக்கேறி கிண்டல் செய்யக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க. அல்லாஹ் அற்புதமாக கொடுக்கப்பட்ட அந்த ஒட்டகத்தை அறுத்து விட்டுறாங்க, கொண்டுறாங்க. உடனே அல்லாஹ் பார்க்குறான், ஒரு பூகம்பம் தான், டோட்டலாக முடிஞ்சு, சாப்டர் க்ளோஸ். அப்போ இந்த அளவுக்கு எவ்வளவு வலிமை கொடுக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும், ஆட்சி அதிகாரமே கொடுக்கப்பட்டாலும், ஆணவம் என்பது நம்ம இடத்துல வந்துவிடவே கூடாது. ஆணவம் வந்துவிட்டது என்று சொன்னால், தற்பெருமை வந்துவிட்டது என்று சொன்னால், அகம்பாவம் வந்துவிட்டது என்று சொன்னால்,
அல்லாஹ் சொல்கிறான், நான் நரகத்தில் போட்டுருவேன். அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, கண்ணியம் என்பது எனது கீழாடை, பெருமை என்பது எனது மேலாடை, இவ்விரண்டிலும் யார் வந்து கை வைக்கிறாரோ மோதுகிறாரோ அவரை நான் நரகத்தில் போட்டுருவேன். அப்போ யோசிச்சு இப்போ சிந்திச்சு பார்க்கணும். நம்ம இந்த வரலாறுகளையும் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம இடத்துல எது வந்தாலும் சரி, அந்த பொருளாதாரம் வந்தாலும் சரி, பொறுப்பு வந்தாலும் சரி, கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா எதுகுலுல் ஜன்னா மன்கான ஃபி கப்லி மிஸ்கால தர்ரத்து மின் கிபர். யாருடைய உள்ளத்தில் வந்து கடுகளவு பெருமை வந்து விட்டதோ அவர் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது. உடனே சஹாபியில் ஒருத்தர் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை, நாமெல்லாம் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், சிரமப்பட்டோம், இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக சோத்துக்கு கூட வழி இல்லாமல் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து பொருளாதாரங்கள் வந்து அதிகமாக வந்துடுச்சு. கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க, அந்த நிற்கிறாங்க. அப்போ பொருளாதாரங்கள் வந்து ஏராளமாக வந்துடுச்சு. அப்போ வந்த பிறகு வந்து நாம் வந்து விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொள்கிறோம், விலை உயர்ந்த காலணிகளை அணிந்து கொள்கிறோம். இதெல்லாம் கிபுரில் வருமா, பெருமையில் வந்துடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் ஹிப்புல் ஜமால் அல் கிபர் பத்ருல் ஹக் வ கம்துன் நாஸ். அதாவது அல்லாஹ் வந்து அழகானவன், அழகை விரும்புகிறான். அப்போ இதெல்லாம் வந்து ஆடை என்பது, காலணி என்பது, இதெல்லாம் வந்து என்னது அழகில் சேர்ந்துடும். நமக்கு தேவையா சட்டையா 2000 ரூபாயா 3000 தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நமக்கு தேவையா ஐஃபோன் வாங்கிக்கலாம், நமக்கு தேவையா ஐமேக் வாங்கிக்கலாம், நமக்கு தேவையா விலை உயர்ந்த கார் வாங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது. என்ன வந்துடக்கூடாது, என்கிட்ட இருக்கு உன்கிட்ட இருக்கா அது வந்துடக்கூடாது. நீ என்ன ஒரு ஆப்டரால், அது வந்துடக்கூடாது. வேணும்னா போட்டுக்கலாம், அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான், வேணும்னா நீ யூஸ் பண்ணிக்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன பண்ணிடக்கூடாது, சத்தியத்தை ஏற்க மறுத்துவிடக்கூடாது. மற்ற மக்களை கம்தும் நாஸ், மனிதர்களை இழிவாக கேவலமாக நடத்திவிடக்கூடாது. நீ சில இடத்துல அது வந்துடும், பார்த்துருக்கீங்களா? பொருளாதாரம் வந்துடுச்சுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, சர்வசாதாரணமாக நடத்துவாங்க. நான் இதை வச்சுருக்கேன், நீ அதை வச்சுருக்க பற்றியா, நான் இதை போட்டிருக்கேன், நீ அதை போட்டிருக்க பற்றியா, என் செருப்பு பற்றியா 2000 ரூபா, என் செருப்பு பற்றியா கிராக்ஸ் 6000 ரூபா. பிரச்சனை இல்லை, வேணும்னா பயன்படுத்திக்கலாம், வாங்கி கொள்ளலாம். அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். ஆனால் அதை வைத்து மற்றவர்களை மட்டம் தட்டி விடக்கூடாது. மட்டம் தட்டுவோமே ஆனால் நம்ம எங்கே போயிடுவோம், நரகத்துக்கு போய்விடுவோம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொன்னதாக வரக்கூடிய அந்த செய்திகளில் பார்க்குறோம். அப்போ இந்த பெருமையுடைய விஷயத்தில் நாம் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த பெருமை வந்துவிட்டது என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய 2வது உரையில் பார்க்கணும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை செய்கிறேன். இன்னல் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய முதல் உரையில் பொறுப்புகளோ, பதவிகளோ, பட்டங்களோ, ஆட்சிகளோ, அதிகாரங்களோ, பொருளாதாரமோ, செல்வமோ, வலிமையோ, இந்த மாதிரி எது வந்தாலும் சரி நம்ம இடத்துல பெருமை வந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு சில வரலாறு விஷயங்களை பார்த்தோம். அதே நேரத்தில் சில நேரங்களில் வந்துடும், எப்படி வராமல் இருக்கும், வந்துடும். ஆனால் அப்படி வரக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், அதான் நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு வரலாறை வந்து தெரிந்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நமக்கு எப்பொழுதெல்லாம் சைத்தான் இதை தூண்டுகிறானோ அப்பொழுதெல்லாம் நாம் மட்டுப்படுத்தப்படுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசில் நபியாக ஆகிறாங்க. அதன் பிறகு நமக்கெல்லாம் தெரியும் 13 ஆண்டு கால மக்கா வாழ்க்கை, அதுக்கப்புறம் 10 ஆண்டு கால மதீனா வாழ்க்கை. அந்த மதீனாவுக்கு போகக்கூடிய நேரத்தில் இந்த மக்காவில் இருக்கக்கூடிய மக்கத்து காஃபிர்கள் அவர்கள் நாளை உயிரோடு இருந்தால் கொல்லப்பட்டு விடுவார்கள் என்று அஞ்சி அந்த நாட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. போய் தான் மதீனாவில் இருக்கிறாங்க, ஆட்சி அதிகாரத்தை அமைக்கிறாங்க. பிறகு எந்த மக்காவிலிருந்து துரத்தப்பட்டார்களோ, எந்த மக்காவிலிருந்து அவங்களுக்கு ரொம்பவே ஒரு விருப்பமான ஒரு ஊர்னால் மக்கா தான், அந்த மக்காவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் திரும்பி வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி வந்து அந்த மக்காவை வந்து வெற்றி கொள்கிறார்கள். எந்த அளவுக்கு வெற்றி கொள்கிறார்கள் என்று சொன்னால் வரலாறுகளில் வந்து பதியப்படுகிறது, எந்த விதமான இரத்தங்களும் சிந்தப்படாமல், வாள்கள் எல்லாம் உரையிலிருந்து எடுக்கப்படாமல் வெற்றி பெற்றது என்று சொன்னால் அது இந்த வரலாறு தான். அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மக்களுக்கு எல்லாம் வந்து அபயம் அளிக்கிறாங்க. யார் இன்னார் வீட்டில் போகிறீங்களோ அவங்களாம் அபயம் பெற்றவர்கள், யார் இன்னார் வீட்டில் போகிறீங்களோ அவங்களெல்லாம் அபயம் பெற்றவர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அந்த மக்களுக்கெல்லாம் அபயம் கொடுத்த பிறகு வெற்றி வீரராக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்புகிறாங்க. அப்போ எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த வெற்றி யாருக்கு சொந்தம், உலக வரலாறில் பார்க்கும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு தான் சொந்தம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த திரும்பும் போது
முதல்ல எடுத்த உடனே அல்லாஹ்வை வந்து புகழுகிறாங்க. கால லா இலாஹா இல்லல்லா வஹதா வ சதக வஹதா வ நசுரா அபுதா வகுசமல் அகுசாபா வஹதா. எடுத்த உடனே அல்லாஹு அக்பர் என்ற அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு, இந்த அல்லாஹ்வை வந்து வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பாராட்டி விட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை மெய்யாக்கி விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி என்ன? நீ மறுபடியும் வந்து மக்காவை வெற்றி கொள்வாய் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? மெய்யாக்கி விட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அடிமைத்தனத்தை ஒத்துக்கிறாங்க. ஓ சதக்கா அபுதா ஓ சதக்கா வகதா ஓ நசுரா அபுதா. அடிமைத்தனத்தை ஒத்துக்கிறாங்க. இந்த அடிமைக்கு வந்து அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? உதவி புரிந்து விட்டான். அப்போ அடிமைத்தனத்தை எப்பொழுதெல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறோமோ அந்த இடத்தெல்லாம் நமக்கு பெருமை வந்து வராது. எவ்வளவு பெரிய ஒரு வெற்றி! அவங்க நினச்சிருந்தாங்கன்னா மக்காவை துவம்சம் பண்ணியிருக்கலாம், ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கலாம். ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி வரக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க? ஒன் நஷ்ரா அபுதா. இந்த அடிமைக்கு அல்லாஹ் என்ன பண்ணான்? உதவி செய்தான். அடிமைத்தனத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய அந்த விஷயம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இடத்துல இருக்கிறது. வகுசமல் அகுசாபா வகதா. எல்லா குலங்களையும் எல்லா கோத்திரங்களையும் அவனே தோற்கடித்தான். ஆனால் தோற்கடித்தது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் தான் தோற்கடித்தார்கள். வரலாற்று ஆய்வாளர்கள் பார்க்க வந்து எழுதும் போது இந்த வெற்றிக்கு சொந்தக்காரர் முகமது தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? இந்த வெற்றிக்கு சொந்தக்காரன், இந்த வெற்றியை வந்து உருவாக்கியவன் அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம இடத்துல வந்து உதவிகள் வரக்கூடிய நேரத்தில், வெற்றிகள் வரக்கூடிய நேரத்தில் நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய அடிமைத்தனத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அந்த வெற்றிக்கும் அந்த புகழுக்கும் அந்த பொருளாதாரத்துக்கும் சொந்தக்காரன் யார்? அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ்வை என்ன பண்ணணும்? போற்றி புகழ வேண்டும் என்று நம்ம என்ன பண்ணணும்? கவனத்தில் கொள்ளணும். அப்படி போற்றி புகழக்கூடிய ஒரு சம்பவத்தை 2 நாட்களாக நம்ம என்ன பண்ணுறோம்? வலைதளத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாலஸ்தீனத்தினுடைய அந்த சம்பவம் கிட்டத்தட்ட 467 நாட்கள் அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? போர் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த 467 நாட்களுக்கு பிறகு இப்பொழுது ஒரு சீஸ்ஃபயர் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 42 நாட்கள் கொண்ட சீஸ்ஃபயர். மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க, சஜிதால உழுறாங்க. இதாஜா நசருல்லாஹி வல் ஃபதக் வராய் தன்னா செய்துகுலூன ஃபீதி இல்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிக் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்பிரு இன்னஹு கான தவ்வாபா. எப்படி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் உதவியும் வெற்றியும் வந்த பிறகு இறைவனை போற்றி புகழ்ந்தாங்களோ, சஜிதாவில் விழுந்தாங்களோ, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சஜிதாவிலே விழுந்து இறைவனை புகழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் என்ன பண்ணுறானுங்க? சில வலைதளத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய விஷமிகள் அமாஸ் என்பது அடிபணிந்து விட்டது, சரண்டர் ஆகிவிட்டது என்று சொல்லி ஒரு பொய்யான விஷயத்தை பேசிக்கொண்டும் பரப்பி கொண்டும் இருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயத்தை இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன அந்த விடுதலை அமைப்பான அமாஸ் அவர்கள் வந்து தோல்வியை சந்தித்து விட்டார்களா என்று நாமெல்லாம் சொல்ல வேண்டியது கிடையாது. அது அமெரிக்காவினுடைய அந்த வெளியுறவுத்துறை அந்த அமைச்சரை சொல்கிறார், ஆண்டனி பிளிங்கன் சொல்லுகிறார். இதே நவம்பர் மாதத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடி 27ஆம் தேதி சொன்னார், எப்பொழுது பாலஸ்தீனத்தில் வந்து போர் நிறுத்தப்படும் என்று கேட்கக்கூடிய நேரத்தில், பாலஸ்தீனத்தில் போர் நிறுத்தப்படும் சொல்லி சொன்னால் எப்பொழுது வந்து அமாஸ் முழுமையாக அழிக்கப்படுகிறார்களோ அது வரைக்கும் இஸ்ரேலியர்கள் வந்து இஸ்ரேலில் வந்து போர் செய்யும். அமாஸ் முழுவதுமாக அழிக்கப்பட்ட பிறகுதான் போர் நிறுத்தம் வரும் என்று 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்ன அதே ஆண்டனி பிளிங்கன் இப்பொழுது 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டிருக்கிறாரு. அது என்ன ஸ்டேட்மெண்ட் என்று சொன்னால், போரில் வந்து யார் வெற்றி பெற்றது யார் தோல்வி அடைந்தது அதை சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அமாஸை வந்து பாலஸ்தீனத்தினுடைய அந்த விடுதலை அமைப்பை வந்து அழிக்க முடியல, அவர்களை அழிக்க நினைத்தால் மேலும் மேலும் அதில் வந்து ஆட்கள் சேர்ந்து கொண்டே தான் இருக்கிறார்கள், அவர்களை அழிக்க முடியாதனுடைய முடிவு தான் இது, அவங்கள வந்து இஸ்ரேலால் முழுவதுமாக அழிக்க முடியவில்லை என்று சொல்லி 2 நாட்களுக்கு முன்னாடி ஆண்டனி பிளிங்கன் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அப்போ இந்த வலைதளத்தில் இருக்கக்கூடிய விஷமிகள் இதை சிந்திச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மொசாதினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் ஹார்டட் அலீம் என்று சொல்லக்கூடியவர், அவரும் சொல்லுகிறார், நாம் எதுக்காக போனோம்? அமாஸ் வந்து இங்கே இஸ்ரேலில் வந்து ஒரு பார்ட்டியில் வந்து ஆட்களை கொண்டுட்டாங்க, சில 100 பேர்களை வந்து கைதியாக வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அமாஸை முழுவதுமாக அழிப்பது ஒன்று தான் இலக்கு என்று சொல்லி நாம் இறங்கணும். ஆனால் அமாஸை வந்து முழுவதுமாக எங்களால் அழிக்க முடியவில்லை, அவர்கள் முழு பலத்தோடு தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி
வெளிப்படையாகவே என்ன பண்ணுறாரு, அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அப்போ இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரக்கூடிய நேரத்தில் இறைவனை அதிகமாக புகழக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.